पालायस्ये मे वहन्ति बलम् ईशितोः ससंयुनक्ति भूतानि स एव वियुनक्ति च. हरे कृष्ण. Hare Krishna. We don't have Jnanamal Mataji. Hare Krishna. Tamil புஸ்தகம் இருக்கா உங்ககிட்ட? Okay. I don't have the Tamil book with me right now. We can read in English, Prabhu, and I can translate your class because there's not much. There's only 2 people here today for some reason. Okay. Oh, wait a minute. Prabhu, hold on a second. Shanmuga Priya Mataji. Hare Krishna. Bhagavatam ஸ்லோகம் படிக்கிறீங்களா? பிரபு எந்த ஸ்லோகம் பிரபு? அதான் 41 13வது அத்தியாயம். ஒரே நிமிஷம் பிரபு. பிரபு 3வது அத்தியாயங்களா? இல்ல 13வது அத்தியாயம் ஸ்லோகம் 41 ஸ்கந்தம் 1. பேப்பர் வச்சிருந்தேன் பிரபு, அது மாறிடுச்சு. பரவாயில்ல, மொழிபெயர்ப்பு பூர்ணரை படிங்க. ஒரே நிமிஷம். 13வது அத்தியாயம் 41ங்களா? ஆமா. ஸ்ரீ நாரதர் கூறினார், பக்தியுள்ள ராஜனே, அனைவரும் பரம புருஷரின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் யாருக்காகவும் வருந்த வேண்டாம். ஆகவே எல்லா ஜீவராசிகளும் அவர்களது தலைவர்களும் நன்கு காப்பாற்றப்படுவதற்கு பகவானை தொடர்ந்து வழிபட வேண்டும். அவர்களை இணைப்பவரும் பிரிப்பவரும் அவரே. இந்த ஜட உலகிலோ அல்லது ஆன்மீக உலகத்திலோ உள்ள எல்லா ஜீவராசிகளும் பரமபுருஷ பகவானின் கட்டுப்பாட்டில் உள்ளனர். இப்பிரபஞ்சத்தின் தலைவரான பிரம்மதேவரில் இருந்து அற்பமான எறும்பு வரை அனைவரும் பகவானின் கட்டளையின்படி நடக்கின்றனர். இவ்வாறாக பகவானின் கட்டுப்பாட்டுக்கு அடங்கி நடப்பதே ஜீவராசிகளின் இயற்கையான நிலையாகும். மூடர்களான ஜீவராசிகள், குறிப்பாக மனிதர்கள், பகவானின் சட்டத்தை மீறுகின்றனர். இதனால் அவர்கள் அசுரர்களாக கருதப்பட்டு தண்டிக்கப்படுகின்றனர். பகவானின் கட்டளையின்படி ஒரு ஜீவராசி ஒரு குறிப்பிட்ட நிலையில் வைக்கப்படுகின்றான். மீண்டும் அவரது கட்டளையின்படி அல்லது அவரது பிரதிநிதிகளின் கட்டளையின்படி அவர் வேறொரு நிலைக்கு மாற்றப்படுகின்றார். பிரம்மா, சிவன், இந்திரன், சந்திரன், யுதிஷ்ட மகாராஜன் அல்லது நவீன சரித்திரத்தில் இடம்பெற்றுள்ள நெப்போலியன், அக்பர், அலெக்சாண்டர், காந்தி, சுபாஷ் மற்றும் நேரு ஆகிய அனைவரும் பகவானின் சேவகர்கள் ஆவர். பகவானின் ஆணைப்படியே அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நிலையில் வைக்கப்பட்டு பிறகு மீண்டும் வேறொரு நிலைக்கு மாற்றப்படுகின்றனர். அவர்களின் ஒருவரும் சுதந்திரமானவர் அல்ல. இத்தகைய மனிதர்கள் பகவானின் உயர்வை மதிக்காமல் அவரை எதிர்த்த போதிலும் அவர்கள் ஜட உலக சட்டங்களுக்கு இன்னும் அதிகமாக உட்படுத்தப்பட்டு இன்னும் அதிக துன்பங்களை அனுபவிக்கின்றனர். எனவே ஒரு முட்டாள் தான் கடவுள் இல்லை என்று கூறுவான். யுதிஷ்டன் தமது தந்தையரும் பெரியண்ணையும் எங்கோ சென்று விட்டதை குறித்து மிகவும் கவலைப்பட்டான். எனவே தான் இந்த அப்பட்டமான உண்மையை பற்றி அவருக்கு உபதேசிக்கப்பட்டது. ருத்ராஷ்டிர மகாராஜன் அவரது கடந்த கால கர்மங்களுக்கு ஏற்ப இந்நிலையில் வைக்கப்பட்டார். கடந்த காலத்தில் அவருக்கு அளிக்கப்பட்ட கர்ம பலன்களை அவர் ஏற்கனவே அனுபவித்து விட்டார். ஆனால் அவரது நல்லதிஷ்டத்தினால் எப்படியோ விதுரர் அவருக்கு தம்பியாக கிடைத்திருக்கிறார். விதுரின் உபதேசத்தினால் அவர் ஜட உலக கணக்குகளை
எல்லாம் முடித்துவிட்டு முக்தியை தேடிச் சென்று விட்டார். சாதாரணமாக இன்ப துன்பத்தின் தொடரை ஒருவர் திட்டங்களால் மாற்றிவிட முடியாது. காலத்தின் சூட்சுமமான ஏற்பாட்டின் கீழ் வரும் இன்ப துன்பங்களை அனைவரும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அவற்றை தடுக்க முயல்வதில் பயனில்லை. எனவே முக்தி அடைய முயற்சிப்பதுதான் சிறந்ததாகும். மேலும் மனிதனின் மனம் மற்றும் புத்தி ஆகியவை விருத்தியடைந்த நிலையில் இருப்பதால் அவனுக்கு மட்டுமே ஒரு தனிப்பட்ட உரிமை அளிக்கப்பட்டுள்ளது. மனித உருவிலுள்ள வாழ்வில் மட்டுமே வெவ்வேறு வேத உபதேசங்கள் அளிக்கப்படுகின்றன. முன்னேற்றமடைந்துள்ள மனித புத்தியை துஷ்பிரயோகம் செய்பவன் இப்பிறவியிலோ அடுத்த பிறவியிலோ பல வகையான துன்பங்களில் புகுத்தப்பட்டு தண்டிக்கப்படுகின்றான். இப்படித்தான் பகவான் அனைவரையும் அடக்கி ஆள்கிறார். ஹரே கிருஷ்ணா. ज्ञानतिमिरान्धस्य ज्ञानञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपः कदा मह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरोः श्रीयुतपदकमलं श्रीगुरुन् वैष्णवांश्च। श्रीरूपं साग्रजातं सहगणरघुनाथन्वितं तं सजीवम् साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्णकरुणासिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोस्तुते। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। नमो महावरण्याय कृष्ण प्रेम प्रदायते कृष्णाय कृष्ण चैतन्य नाम्ने गौरविषे नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। मद्गवीर अपि गोपाल स्वीकुर्यात् कृपया यदि तदैवासां पया पीत्वा ऋष्येयुस्तत्प्रियाजनाः। मा कांचन शुचो राजन. Who is he speaking to? He's speaking to actually both Yudhishthir Maharaj and Sanjaya. நாரத முனிவர் யாருக்கெல்லாம் சேர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்? யுதிஷ்டிர மகாராஜரும் சஞ்சயர் இருவருக்குமே அவர் ஒரே சமயத்தில் போதனை கொடுக்கிறார். And of course he's speaking to us. அது மட்டுமல்ல, நமக்கும் இந்த அறிவுரையை கூறுகிறார். So Rajan, the word is used so that indicates his primary audience is Yudhishthir Maharaj, because Yudhishthir Maharaj has just received the news of the departure of Dhritarashtra and Gandhari. ராஜன் அப்படிங்கிற வார்த்தை உபயோகிக்கப்பட்டிருக்கு. அதனால அது மகாராஜர் யுதிஷ்டிரர் தான் குறிக்கணும். ஏன்னா நாரத முனிவர் மகாராஜர் யுதிஷ்டிரருக்கு தான் இந்த போதனையை முக்கியமா கொடுக்கிறார். யுதிஷ்டிர மகாராஜர் தன்னுடைய பெரியப்பா திருதராஷ்டிரரும் காந்தாரியும் அன்னை காந்தாரியும் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டார்கள் என்ற செய்தியை தற்சமயம்தான் பெற்றிருந்தார். And the first thing he says is an imperative instruction, ma shucha. Same thing Krishna says in chapter 18 of Bhagavad Gita. பகவத் கீதையில கிருஷ்ணர் என்ன சொல்றாரோ மா சூச்சா அப்படிங்கிற அதே பிரதானமான கட்டளையை தான், கோட்பாடுகளை தான் இங்கேயும் அவர் நாரதரும் கொடுக்கிறார். Of course, it's not so easy to follow that instruction. இது ரொம்ப எளிதா கடைபிடிச்சிடலாம்னு சொல்லிட முடியாது. And this Sanjaya or even Yudhishthir Maharaj, he may have been thinking, therefore, that well, it's easy to say that, but I'm stressed out because of separation from these two. மகாராஜா யுதிஷ்டிரும் சரி சஞ்சயரும் சரி அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்னா, இது சொல்றதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கலாம், ஆனா இவர்களை விட்டு பிரிந்திருப்பதற்கு நாங்க தவித்துக் கொண்டு இருக்கிறோம், எங்களுடைய தவிப்பு எப்படி சொல்றதுன்னு கேக்குறாங்க. Vichedena Sidami, Sridhar Swami or Vishwanath Chakravarti Thakur says. Sidami means I sit down, but actually it means, we say the same thing in Hindi, that you sit down on something. That means you're settled with that thing. So he has decided to lament.
ஸ்ரீதர விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்கூர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஸ்லோகத்துல இருவரும் மகாராஜா யுதிஷ்டிரும் சஞ்சயரும் சரி இந்த ஸ்லோகத்துல ஆழ்ந்து விட்டனர், ஸ்லோகத்தில் அமர்ந்தனர் அப்படிங்கறத வர்ணிக்கிறார். And this is why, according to Vishwanath Chakravarti Thakur, Narad Muni has brought up this point that Sanyoga Viyogayor Ishwaradhinatvat Ityaha. He speaks like this, that even if this situation is inexorable, which it is, it's because union and separation are under the Lord's control. We have no say. இணைவதும் பிரிவதும் பகவானுடைய ஈஸ்வரனுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறதுனால அதுல நமக்கு எந்த விதமான நம்மளுடைய பேச்சுக்கும் இடமில்லை. அப்படிங்கிறதுனாலதான் நாரத முனிவர் அதை ஞாபகப்படுத்துவதற்காக இவ்வாறு வருந்து கொண்டிருக்கும் இருவரிடம் தோன்றினார். So Vishwanath Chakravarti Thakur says that Maharaj Yudhishthira had already fainted, in fact, out of grief, shock. மகாராஜா யுதிஷ்டிரர் தன்னுடைய அதிர்ச்சினாலையும் வருத்தத்தினாலும் மயங்கி விழுந்து விட்டார் என்பதை விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்கூர் கூறுகிறார். And Sridhar Swami says before him said much the same thing. அவருக்கு முந்தைய ஆச்சாரியரான ஸ்ரீதர சுவாமியும் இதேதான் குறிப்பிட்டுள்ளார். Yasmad Ishwaradhinam Jagat. This whole universe, after all, is controlled by the Lord. இந்த பிரபஞ்சம் முழுவதும் பகவானின் கட்டுப்பாட்டில் மட்டுமே இருக்கிறது. Sanyunakti means samyojayati. He deliberately controls things in this way, that you're brought together. இதை அவர் இந்த மாதிரி ஒன்றிணைப்பதும் பிரிப்பதும் இதை அவர் தெரிந்தே செய்யும் அவருடைய தெய்வீக செயல் அப்படின்னு சொல்றார். And Vyunakti means Vyojayati. He deliberately orchestrates your separation from the same person. இப்படி இணைவதை சேர்த்து வைத்தாரோ அதே போல பிரிப்பதையும் அவர் அறிந்தே செய்யக்கூடிய ஒரு செயலாகும். Sa, Vishwanath Chakravarti Thakur points out, the word sa means he. This word is emphasized because it's him doing this. விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்கூர் இந்த ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய சஹ அப்படிங்கிற வார்த்தையை வலியுறுத்தி கூறுகிறார். சஹ அப்படின்னா அது அவர், அதாவது அவர் என்றால் பகவானை குறிக்கிறது. எல்லாம் பகவானின் கட்டுப்பாட்டிலே இருக்கிறது, அவரே அனைத்தையும் நடத்துகிறார் என்பதை பொருள். Therefore, Srila Prabhupada also translates, it is he only who brings them together and disperses them. The emphasis is on his agency. அதனாலதான் ஸ்ரீல பிரபுபாதர் அதை இங்க அவருடைய கட்டுப்பாட்டில தான் அனைவரும் இருக்கிறோம், அவரே தான் அனைத்தையும் செயல்படுத்துகிறார், அவருடைய பிரதிநிதிகள் மூலம் அவர் அனைத்தையும் செயல்படுத்துகிறார், கட்டுப்படுத்துகிறார் என்பதை அவர் வலியுறுத்தி கூறுகிறார் பிரபுபாதர் தன்னுடைய பொருளுரையில. Sometimes there's just no easy way to express the cold, hard truth of material existence to a conditioned soul. பௌதீக இயற்கையின் நிலை, உண்மையான நிலையை ஒரு கட்டுண்ட ஆத்மாக்கு எடுத்து விளக்குவது என்பது சில சமயங்கள்ல மிகவும் கடினமான செயலாகவே இருக்கும். So this is the point that Srila Prabhupada focuses on first in his purport. தம்முடைய பொருளுரையில அதனால ஸ்ரீல பிரபுபாதர் இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை தான் மையமாக வைத்து ஆரம்பிக்கிறார். Ishwaradhinatvam. We're all under the thumb, so to speak, of the Supreme Personality of Godhead. பரமபுருஷ பகவானின் கட்டுப்பாட்டிலே நாம் அனைவரும் இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இங்க முதன்மையான கருத்தாகும். Just like if you're a cow, the way to control a cow is by putting a ring through the nose and tugging on a rope. Then the cow has to move, or the bull. ஒரு காளையோ ஒரு பசுமாட்டையோ கட்டுப்படுத்தணும்னா அது எப்படி கட்டுறது? தன்னுடைய மூக்குல போடக்கூடிய மூக்கணாங்கயிறு மூலமா தான் அதை கட்டுப்படுத்த முடியும். Animals have to be dealt with in this way. மிருகங்களை இந்த விதத்துல தான் நம்ம நடத்தணும். Buffaloes are a little easier. எருமை மாடுகளை மேய்க்கிறது கொஞ்சம் எளிதானதுதான். But cows have their own will. ஆனா பசுக்களும் சரி காளை மாடுகளும் அவர்களுக்கு சுய அறிவு உண்டு.
And so they're controlled in this way. அதனால அவர்களை வந்து இந்த மாதிரி விதத்துல தான் கட்டுப்படுத்த முடியும். And we are also controlled in this way. அவர்கள் பசுக்கள் மட்டுமல்ல, நாமளும் இதே விதத்துல தான் கட்டுப்படுத்தப்படுகிறோம். Sometimes, therefore, Prabhupada says in his purport here, the constitutional position of the living entity is subordination, to be under the control of the Lord. அதனாலதான் இங்க வந்து பிரபுபாதர் தன்னுடைய பொருள் சொல்றார், கட்டுண்ட ஆத்மாவின் இயற்கையான நிலை, கட்டுண்ட நிலை என்னவெனில் பகவானிடம் கட்டுப்பட்டு அவருக்கு அடிபணிந்து இருப்பதே அவருடைய உண்மையான நிலை ஆகும். And it doesn't matter if you're a small person or even a non-human, even if you're a small animal or a germ or whatever you are, you're under the control of the Supreme Lord. Even if you're Brahma, you're under his control. பிரம்மாவாக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண மனிதனாக இருந்தாலும் சரி, இல்ல ஒரு எறும்பாக இருந்தாலும் சரி, இல்ல கிருமியாக இருந்தாலும் சரி, அனைவரும் பகவானின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறோம். இதுதான் இயற்கையின் சட்டம். And this is our constitutional position. It's not an artificial imposition. It is our ontological position. இது நம்மளுடைய செயற்கையான நம்ம மீது திணிக்கப்பட்ட சட்டம் இல்லை. இதுதான் நம்மளுடைய இயற்கையான இயல்பு. இது நம்ம வந்து பிறக்கும் நம்மளுடைய படைக்கும் பொழுது நம்மளுடைய இயற்கையான இயல்பே இதுதான். But sometimes, like animals, we want to do our own thing. மிருகங்களை போல நம்மளும் சில சமயங்கள் நமக்கு என்ன தோணுதோ அதைத்தான் செய்யணும்னு பிடிவாதமா இருக்கும். And we are stubborn about this, like animals again. மிருகத்தை போன்று நம்மளுக்கு பிடிவாதத்திற்கு அளவே இல்லை. Srila Prabhupada says this is foolish. பிரபுபாதர் இதைத்தான் வந்து முட்டாள்தனம்னு சொல்றார். In effect, we artificially rebel against the law of the Supreme. அப்போ நம்மளுடைய இயற்கையான நிலைக்கு மாறாக செயற்கையான ஒரு முரண்பாடு, செயற்கையான போராட்டத்துல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம். அதாவது பகவானுடைய கட்டுப்பாட்டு, அவருடைய ஆணையை மீறுவது என்னும் போராட்டம். 3 words here: artificially rebel against the law. 3 வார்த்தைகள்: artificial, rebellion, வழிமுறை. law. These 3 things. செயற்கையானதும் ஒன்று, மற்றும் போராடி முரண்டு பிடிப்பது, அதன் பிறகு ஆர்டிபிஷியல் சட்டத்தை மீறுவது. சட்டம் என்று ஒன்று இருக்கு, அந்த சட்டத்தை மீறும் இயற்கை, செயற்கையான, இதெல்லாம் செயற்கையானதுன்னு சொல்றாரு. So the verb is always more important in any sentence. ஒரு வாக்கியத்துல வினை ரொம்ப முக்கியமானது. The verb expresses action, activity. வினை தான் வந்து செயல்களை குறிக்கிறது. What is the verb? இங்க இருக்கக்கூடிய வினை என்ன இந்த வாக்கியத்துல? The foolish living being rebels. That is the verb. We rebel. நம்ம முரண்டு பிடிக்கிறோம் அப்படிங்கிறது தான் அங்க வந்து வினையை குறிக்கிறது. And not only do we rebel, but Prabhupada says we artificially rebel. Why is it artificial? நம்ம வந்து முரண்டு பிடிக்கிறதுன்றது ஒரு பக்கம் இருக்க, அது செயற்கையான விதத்துல முரண்டு பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்றது. அப்படின்னா அது ஏன் செயற்கைன்னு சொல்லப்பட்டிருக்கு? This is the same reason that it's foolish, because it's not our constitution. We are in an artificial state when we rebel. This is the point. இங்க என்ன குறிக்கப்பட்டிருக்குன்னா, முரண்டு பிடிக்கிறது அப்படிங்கிறது வந்து செயற்கையானது. ஏனெனில் அது நம்மளுடைய இயற்கையான நிலை அல்ல. அந்த இயற்கையான நிலையை மாறி செயற்கையான விதத்துல நாமளே வந்து பிடிவாதத்துல இறக்கிக்கிறோம். அதுதான் வந்து செயற்கையானது. And what are we rebelling against? Or who are we rebelling against? நம்ம யாருகிட்ட இருந்து எதை பத்தி பிடிவாதம் பிடிக்கிறோம்? யாருகிட்ட இருந்து முரண்டு பிடிக்கிறோம்? Of course, we're rebelling against the Supreme Lord. That should be understood. நம்ம முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது பகவானுக்கு எதிராக செயல்படுகிறோம். அதுதான் முதல் பிரதானமான கருத்து. But in specific and practical terms, what we're rebelling against is actually his law. ஆனா உண்மையான நடைமுறை வாழ்க்கையில நம்ம உண்மையில எதுக்கு எதிராக நம்ம செயல்படுறோம் அப்படின்னா அவருடைய சட்டத்திற்கு விரோதமாக தான் செயல்படுறோம். So there is a law in effect.
அப்ப சொல்ல போனா சட்டம்னு ஒண்ணு இருக்கு, இயற்கையின் சட்டம்னு ஒண்ணு இருக்கு. Not only is it a law, it's his law. There's a person behind that law. இது சும்மா ஒரு சாதாரணமாக யாரோ அமைச்ச சட்டம்னு சொல்ல முடியாது. இது வந்து இதற்கு பின்னாடி சட்ட ஆளுநர் ஒருத்தர் இருக்கிறார் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். We have a problem with that person. அதே சமயத்துல அந்த நபருக்கு எதிராக நம்ம செயல்படுறோம், அவரை விரோதியாக நம்ம கருதுகிறோம். And the problem is called envy. We want to be that person instead of him. அந்த நபரோட போட்டி போட்டு பொறாமை கொண்டு அவரை அழித்து விட்டு நம்ம அந்த இடத்தை ஆக்கிரமிக்க முயற்சிக்கிறோம். அதுதான் பொறாமை. This is why we artificially rebel. இதுதான் வந்து செயற்கையான விதத்துல நம்ம முரண்டு பிடிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான பொருள். Like a stubborn animal, we are hell-bent on competing with the Lord while we exploit his property and deny his authority. ஒரு மிருகத்தை போல பகவானுடைய சொத்தும் அவருடைய பொருள்கள் அவருடைய வஸ்துக்கள் எல்லாத்தையுமே நம்ம உபயோகிச்சுட்டு இருக்கும் பொழுது அவருக்கு எதிராக நம்ம முரண்டு பிடிச்சு செயல்பட முயற்சிக்கிறோம். அதுதான் இங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. And in this way we become lawbreakers. இந்த காரணமாக தான் நம்ம சட்ட விரோதிகள் அப்படின்ற நிலையை அடைகிறோம். Someone who breaks the law, that's called criminality. You're a criminal. சட்டத்தை மீறி சட்டத்தை முறியடித்து செயல்பட்டால் அவர்கள் என்ன சொல்லப்படுவோம்? அவர்களை வந்து குற்றவாளிகள் என்று கூறுவோம். Or as Prabhupada says here, we become asuras. ஆனா பிரபுபாதர் இந்த பொருளுரையில் என்ன சொல்றார்? நம்ம அசுரர்களாக மாறிவிடுவோம்னு சொல்றார். So when you become a criminal asura and artificially rebel against the law of the Lord, then what happens next? You become chastised. So ஆக நம்ம வந்து பகவானுடைய சட்டங்களை மீறி குற்றவாளியாக மாறினோம்னா என்ன நடக்கும்? அதுவும் செயற்கையான விதத்துல நம்ம இதை செஞ்சோம்னா உண்மையில என்ன நடக்கிறது? நம்ம வந்து அதற்கு தகுந்த விதத்துல தண்டிக்கப்படுகிறோம். What is that chastisement? What does that entail? How does that transpire? அப்போ அந்த தண்டனைனா அது எப்படி வரும்? எந்த விதத்துல தண்டனைகள் வரும் தெரியுமா? Srila Prabhupada explains, a living being is placed in a particular position by the order of the Supreme Lord, and he is again shifted from that place by the order of the Supreme Lord or his authorized agents. இங்க எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு ஜீவராசி ஒரு குறிப்பிட்ட நிலையில வைக்கப்படுகிறான். யாருடைய கட்டுப்பாடுனால? பகவானுடைய ஆணையின்படி. இல்ல நேரடியாக பகவானுடைய ஆணை இல்லாட்டாலும் அவருக்கு கீழ் இருக்கக்கூடிய அதிகாரிகளின் ஆணைப்படி ஒவ்வொரு ஜீவராசியும் ஒரு குறிப்பிட்ட நிலையில் வைக்கப்படுகிறார். Dvaubhuta sargao lokesmin daiva asura evacha. Vishnu bhakta smrito daiva asuras tadviparya. In the Puranas we find this reference that the living entities who are submissive to the Lord, they are called suras, and the living entities, they're devotees in other words, and the living entities who are against that, they are called asuras. புராணங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, எந்த ஜீவராசி பகவானுக்கு கட்டுப்பட்டு அவருடைய ஆணைக்கு கீழ் இருக்கின்றாரோ அவர்கள் சுரர்கள். சுரர்னா தேவர்கள். எவர் வந்து பகவானுடைய கட்டுப்பாட்டை மீறி அவருக்கு எதிராக செயல்படுகிறார்களோ அவர்கள் அசுரர்கள். இவ்வாறு இரு விதமாக ஜீவராசிகள் பிரிக்கப்பட்டுள்ளனர் என்று புராணங்கள் சொல்றது. Now we've already mentioned that there are laws which govern material existence. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், பௌதீக இயல்புல பௌதீக இயற்கையில செயல்படும் பொழுது சட்டதிட்டங்கள் இருக்கின்றது. We don't even know what those laws are. நமக்கு உண்மையில பார்த்தோம்னா அந்த சட்டங்கள் என்ன அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியாது. No wonder we bumble through life denying that they exist. நம்ம ஏன் தட்டி தடுமாறுறோம்? இந்த காரணத்தினாலதான் நம்ம வந்து வாழ்க்கையில நம்ம தடுமாறிக்கிட்டு இருக்கோம். Just like ecology. எப்படி வந்து இயற்கை அந்த படிக்கக்கூடிய இதை போல. How do you translate ecology into Tamil? You have a word for it? You don't have exact, I don't know, but it's நம்ம வந்து சுற்றுப்புற சூழல்.
around surroundings, study of surrounding. Yeah, maybe it's actually much more than that. You have to use the word ecology if people understand what that means. அதாவது இந்த சுற்றுப்புற சூழல் இருக்கு இல்லையா, அதை பத்தி நம்ம வந்து இந்த இயற்கை நம்மளை சுத்தி இருக்கிற காற்று எப்படி இருக்கு அதை பத்தி படிக்கக்கூடிய தலைப்பு ஒரு வகுப்பே இருக்கு, அதுக்கு பேர் ecology. Yeah, ecologists, they understand that there are laws in material nature. இந்த மாதிரி சுற்றுப்புற சூழல், இந்த இயற்கை, இதை படிக்கிறவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க, இந்த இயற்கையில ஒரு சட்டம் இருக்கு அப்படிங்கறத ஏத்துக்கிறாங்க. They understand that you can't go and suck out all the petroleum from the earth, burn it up, fill the sky with it, and deplete the ozone unless you want some reaction for that. அவங்களுக்கு என்ன புரியுறதுன்னா, இந்த நிலத்துல இருக்கக்கூடிய எரிவாயு அத்தனையும் எடுத்து அதை எரிச்சு புகையா மாத்தி அந்த புகை மண்டலம் மேல வானோங்கி சென்று அங்க இருக்கக்கூடிய ஓசோன் இடத்த அழிச்சிடுறது. அதுக்கு ஆனா இப்படி எல்லாம் செஞ்சா இதுக்கு வந்து ஒரு தகுந்த தண்டனை கிடைக்கும், விளைவு உண்டு அப்படிங்கறத அவங்க ஏத்துக்கிறாங்க. And the result is that you get global warming. Everything gets hotter. அவங்களுக்கு புரியுது, இதன் காரணமாக தான் எல்லாமே வந்து வெப்பநிலை அதிகமாகி உலகம் பூரா வெப்பநிலை அதிகமாகுதுன்னு. Of course, we don't mind that in the winter. குளிர்காலமா இருந்தா பரவாயில்ல. Especially if you live in such God-forsaken places as Canada, where it's 20 below zero right now. நீங்க இந்த கனடா போன்ற நாடுகள்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்க வந்து 20 டிகிரி பூஜ்ஜியத்துக்கு கீழே. So, but when May comes around, April, May, then you feel it. ஆனா ஏப்ரல் மாசமும் மே மாசமும் வந்துன்னா நமக்கு தெரியுது வெப்பம்னா என்னன்னு. It's getting hot in here. இங்க அவர் பிரபு இருக்கிற இடத்துல வந்து விருந்தாவனம், அங்க வந்து வெப்பநிலை அதிகமாகிட்டே போகுது ஒவ்வொரு நாளும். Not only Vrindavan, everywhere. இந்தியா முழுவதுமே வந்து வெப்பநிலை அதிகமாகிட்டே போகுது. So the reason is global warming, according to the scientists at least. விஞ்ஞானிகளை பொறுத்த வரைக்கும் இது என்ன பதில் சொல்றாங்க, இதுக்கு காரணம் இந்த உலகம் பூரா வெப்பநிலை அதிகமானது, குளோபல் வார்மிங்னு சொல்லக்கூடியது. Because people are engaged in adharma, which is against the laws of nature. இதுக்கு என்ன காரணம், உண்மையான காரணம் அதர்ம செயல்களில் ஈடுபடுகிறார்கள், ஏன்னா இயற்கைக்கு எதிராக செய்யப்படக்கூடிய செயல்கள் இவை. There's no scriptural injunction in any religion of the world. There is no such injunction that you have to create cars that run on petroleum and that you have to pollute the world in order to go faster and faster as much as you'd like. There's no such injunction. எங்கேயுமே சாஸ்திரங்கள்ல சொல்லப்படல, நீங்க வந்து ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு வேகமா செல்லணும்னா இந்த மாதிரி மண்ணுகள்ல இருக்கக்கூடிய எரிவாயு பொருள்களை எடுத்து எரிச்சு மீண்டும் மீண்டும் எல்லா சுற்றுப்புற சூழலும் புகை மண்டலமாக ஆக்கி நாசம் படுத்தணும் அப்படின்னு எங்கேயுமே சொல்ல கிடையாது சாஸ்திரத்துல. But way back in the Ishopanishad, Shruti Mantra, there is an injunction that you should not try to grab more than is already coming to you naturally. ஆனா இதுக்கு மாறாக தான் இருக்கு. ஈஷோ உபனிஷத் அப்படிங்கிற ஸ்ருதி மந்திரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உங்களுக்கு தேவையான அளவுக்கு மீறி நீங்க வந்து சேகரித்தோ இல்ல பொருள்களை அபகரித்தோ அதை வந்து துர்பிரயோகம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. You don't have to go 70 miles an hour to get to your destination. It's not necessary. நீங்க போய் ஒரு இடத்துக்கு சேரணுங்கிறதுக்காக நீங்க 70 மைல், அதாவது நம்மளுடைய இதுல பார்த்தா 140 கிலோமீட்டர் வேகத்துல போகணுங்கிற அவசியமே கிடையாது. Unless you're forced into a condition of having to compete with the more aggressive demons who are ready to throw all caution to the winds and do so themselves first. Then you're forced. நீங்க வந்து பைத்தியக்காரத்தனமா வேற ஒரு அசுரன் எவனோ ஒருத்தன் வேகமா போறான், அவனுக்கும் காட்டிலும் நீங்க வந்து வேகமா போகணும், காற்றை காட்டிலும் வேகமா போகணும் அப்படிங்கிற அவனை பின்தொடர்ந்து அசுரர்களை பின்தொடர்ந்து அந்த மாதிரி செயல்பட்டீங்கன்னா இது வந்து தவிர்க்க முடியாதுதான். Why else is every country in the world struggling to get nuclear weapons, whether you're a failed state or not? வேற ஒரு விதமா பார்த்தோம்னா, ஒவ்வொரு நாடுகளும் இன்னைக்கு அணு ஆயுதம் அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கணும் அப்படின்றது, அவங்க வந்து வளமா இருக்காங்களா இல்ல வறுமையில வாழ்றாங்களா
அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. ஆனா இது இந்த அணு ஆயுதங்களை வந்து சேகரிக்கணும்னு நினைக்கிறாங்க. Nobody wants to be at a disadvantage in this world. ஏன்னா யாருமே வந்து ஏதோ ஒரு விதத்துல அவங்க வந்து பின்தங்கி இருந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. Therefore, another one of the laws of nature is the law of the jungle. The weaker is the subsistence of the stronger. அதனால காட்டுல வந்து இயற்கையாகவே ஒரு சட்டம் இருக்கு வனங்கள்ல. அந்த வனங்கள்ல எப்படி இருக்கும்னா, எது வந்து பலகீனமா இருக்கோ அந்த உயிர் வந்து பலம் வாய்ந்த உயிருக்கு இரையாக மாறிவிடும். அது மாதிரிதான் இங்கேயும் போயிட்டு இருக்கு. Jivo jivasya jivanam. The one living entity is foodstuffs for another one. ஜீவோ ஜீவசிய ஜீவனம் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னா, ஒரு உயிரினம் வந்து மற்றொரு உயிருக்கு இரையாக இருக்கின்றது. But this is animal life. This is not human life. ஆனா இது வந்து மனிதர்கள் வாழும் வாழ்க்கை கிடையாது, இது வந்து மிருகங்களுக்கு பொருத்தமானது. So these are the things that we have to consider. இந்த மாதிரியான செயல்களை தான் நம்ம வந்து கவனத்தோட கருத்தில் கொள்ள வேண்டும். Whether we consider them or not, we are going to be controlled by the laws of nature. We have no say in the matter at all. நம்ம இதை வந்து கருதுறோமோ இல்ல நம்ம கருத்தில் கொள்ளவில்லையோ அதை பத்தி எல்லாம் பொருட்டே இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோங்கிறது இங்க பொருட்டே இல்லை. எப்பொழுது இப்படியே இருந்தாலுமே நம்ம வந்து பகவானுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கோம். When our intelligence is really, really blunted, then the only thing we can figure out about this is that yes, everybody has to die. We know that much at least. நம்முடைய அறிவு வந்து எவ்வளவு தூரம் மங்கி போயிருக்குன்னா, கிட்டத்தட்ட ஒரே ஒரு விஷயம் தான் தெரிய வருது, எல்லாரும் ஒரு நாளைக்கு சாக போறோம், அதை மட்டும்தான் புரிஞ்சுக்கிறாங்க. But if we cultivate a little sukshma buddhi and cultivate some sensitivity to our surroundings, then we might get some more insights. ஆனா கொஞ்சம் சூக்ஷ்ம புத்தியை உபயோகித்து நம்மளுடைய சுற்றுப்புற சூழல்ல என்ன நடக்குது, அங்கெல்லாம் எப்படி செயல்படுறது, நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா நமக்கு வந்து அதை விட கொஞ்சம் மேலும் ஞானம் அறிவு கிடைக்கும். A living being, Prabhupada writes, is placed in a particular position by the order of the Supreme Lord. Karmana daivanetrena jantur dehupapataye ityadi. இந்த ஸ்லோகம் இருக்கு, கர்மனா தெய்வ நேத்திரேனா அப்படிங்கிற ஸ்லோகத்தின்படி பிரபுபாதர் இங்க அதே தான் ஆங்கிலத்துல எழுதியிருக்கார். ஒரு ஜீவராசி பகவானுடைய ஆணையை ஏற்று ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில வைக்கப்படுகிறான். Yad bhava bhavatatiyo manujas tathaiva samprapya rupa mahimasana yana bhushaha suktair yameva nigama pratetaistuvanti govindam adipurusham tamaham bhajami. When we are pious, then we worship according to the injunctions of the Vedas, and we're rewarded with appropriate facilities that we desire. Greatness, beauty, riches, nice cars, ornaments, etc., etc. இந்த பிரம்ம சமிதை ஸ்லோகத்தின்படி நம்ம வந்து பகவானுடைய ஆளுமையை ஏற்றுக்கொண்டு புண்ணியவானாக இருந்தோம்னா நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி, அந்த செயல்களுக்கு தகுந்த மாதிரி நமக்கு செல்வம், அழகு, புகழ், ஞானம் இது எல்லாமே கொடுக்கப்படும். And when we're really, really careful about this, then we may even be elevated to positions such as Brahma, Indra, Chandra, Shiva, etc. இதுல வந்து நம்ம கொஞ்சம் கவனத்தை வச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் கவனமா செயல்பட்டோம்னா நமக்கு பிரம்மா, இந்திரர், சந்திரர் போன்ற அவர்களுடைய தேவர்களுடைய நிலை கூட வழங்கப்படும். Now we're hearing about Maharaj Yudhishthira. இப்ப நம்ம என்ன யாரை பத்தி பேசிட்டு இருக்கோம்? மகாராஜா யுதிஷ்டிர பத்தி. And Prabhupada goes into modern history, which necessarily, because we're deeper into Kali Yuga now, he has to mention some of the so-called great persons of recent history: Napoleon, Akbar, Alexander, Gandhi, etc. பிரபுபாதர் வந்து நம்ம வந்து கலியுகத்துல இருக்கோம் இப்போ, அதனால கலியுகம் வேற இப்போ ஆரம்பிச்சிருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா கலி முத்திக்கிட்டு இருக்கு, முத்தல இன்னும் கலி அந்த ஆரம்ப நிலையில வலுவடைஞ்சிட்டு இருக்கு. அதனால நவீன சரித்திரத்துல இருந்து இருக்கக்கூடிய நபர்களான நெப்போலியன், அக்பர், அலெக்சாண்டர், காந்தி போன்றவர்களையும் பிரபுபாதர் இங்க குறிப்பிடுகிறார்.
And Prabhupada reminds us that they're all placed in their positions and they're all removed from those positions by the supreme will. இங்க என்ன பிரபுபாதர் நமக்கு சொல்றார், இம்மாதிரியான நபர்கள் அவர்களுக்குன்னு ஒரு பதவி கிடைக்கிறது, ஆனா அந்த பதவியிலிருந்து அவர்கள் நீக்கவும் படுகிறார்கள். இது அனைத்துமே பகவானுடைய கட்டளையின்படிதான் நடக்கிறது. How powerful was Alexander the Great? உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, அலெக்சாண்டர் எவ்வளவு சக்தி வாய்ந்தவராக இருந்தார்னு. Do we realize what Akbar could have done to you? அதே சமயத்துல அக்பர் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர், உங்களுக்கு என்னெல்லாம் அவர்னால உங்களை என்னெல்லாம் செய்ய முடியும் தெரியுமா உங்களுக்கு? Napoleon was feared all over Europe. நெப்போலியன் ஐரோப்பிய நாடு முழுவதும் ஒரு பெரிய பயத்தை உண்டுபடுத்தி இருந்தான். Gandhi created this country. உண்மையில பார்த்தா காந்தினாலதான் இந்த நாடே உருவாயிச்சு. Or according to some, Subhash created it. ஆனா ஒரு சிலர் கருத்து மாறுபாடு இருக்கு இதுல. சுபாஷ்னாலதான் இந்த நாடு உருவாச்சுன்னு சொல்றாங்க. So all of these persons are taken out by material nature in due course of time. ஆனா இவங்களுக்கெல்லாம் என்ன கதியாச்சு? காலத்தின் கட்டுப்பாடு வரை இவர்கள் அனைவரும் விலக்கப்பட்டனர். Dharnamotha papanichayah shrutayastapangsi brahmadi kita badagavadhayascha jivaha yaddatta matriva bhava prakata prabhava govindam adipurusham tamaham bhajami. Everybody gets their manifested potencies. Everybody. All the virtues, all the vices, all the Vedas, penances, from Brahma to the meanest insect, everybody is put into his position by the Supreme Lord, given his facility by the Supreme Lord, and ultimately removed in the end. இன்னொரு பிரம்ம சமீதை ஸ்லோகத்தின்படி பகவானின் கட்டளைப்படியே, பகவானின் ஏற்பாடுபடியே பிரம்மரிலிருந்து ஆரம்பித்து ஒவ்வொருத்தருக்கும் அவர்கள் ஒரு கிருமி வரை அனைத்திற்கும் அது உண்டான ஐஸ்வர்யங்களோ அதற்கு உண்டான பாவ விளைவுகளோ கொடுக்கப்பட்டிருக்கு. Even though some people rebel against the Lord, still they're put into even more rigorous conditions. ஆனா எந்த ஒரு ஜீவராசி தன்னுடைய நிலைக்கு மாறாக எதிராக முரண்டு பிடிக்கிறதோ அந்த ஜீவராசி மேலும் இன்னும் கொடூரமான சூழ்நிலையில் தான் வைக்கப்படுகிறான். Sometimes in a court case, a tamasic person is tried for some crime. ஒரு சட்ட ரீதியாக வழக்குல பாத்தீங்கன்னா, சட்ட வழக்குல ஒருத்தன் ரொம்ப கீழ்நிலையில் இருக்கக்கூடிய தம குணத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தன் ஏதோ ஒரு இதுக்காக அவன் குற்றம் புரிந்ததுனால அவன் கோர்ட்டுக்கு வரான். It's not a bright idea to engage in criminal activity to begin with. குற்றவாளியாக குற்றம் செய்யும் செயல்கள்ல ஈடுபடுவதே தவறானது. But some people are so stupid that even when they're tried and sentenced, they still have a snide attitude, rebellious attitude, and offend the judge in court. ஒரு சில முட்டாள்கள் எப்படி இருக்காங்கன்னா, அவங்க நீதிமன்றத்துக்கே வந்துட்டாங்க, அப்பவும் புரியல அவன் செஞ்சது தப்புன்னு, அவன் நீதிபதி முன்னாடியே அவர் முன்னாடியே அவரை தவறான விதத்துல நடந்து அவருக்கு எதிராக செயல்பட முயற்சிப்பான். But it's sometimes found that if the judge is offended too much, he may double their sentence, triple their sentence, give them a life sentence. He can do whatever he wants. ஆனா நீதிபதி எப்படிப்பட்டவர்னா, ஒரு சில சமயத்துல அவருக்கு ரொம்ப குற்றம் அதிகமாயிடுச்சு, இவன் பேசுறது அவரை அவமதிச்சுட்டே இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவர் தண்டனைய இரட்டிப்போ 3 மடங்கோ 4 மடங்கோ ஏன் ஆயுள் தண்டனை கூட விதிக்க அவருக்கு சக்தி உண்டு. So this is what Prabhupada is talking about. We're put into more rigorous law, under more rigorous laws, the more rebellious we are. இத மாதிரிதான் பிரபுபாதர் இந்த உதாரணத்தை சொல்றாரு. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம முரண்டு பிடிச்சுக்கிட்டே இருக்கோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு மோசமான சூழ்நிலையில நம்ம வைக்கப்படுகிறோம். If we're responsible, if we're respectable, if we are humble, then we get more facilities, and to the extent that we're more foolish and rebellious and in the lower modes of nature, then we get less facilities. It's as simple as that. நம்ம பொறுமையாக இருந்து பணிவோட செயல்பட்டோம்னா நமக்கு போதுமான அளவுக்கு சன்மானமோ
விருதுகளோ அந்த மாதிரியான ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். ஆனா எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம முரண்பாடு பிடிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளுடைய நிலை மோசமாகிக்கிட்டே தான் போகும். இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். So in this way, no one is ever independent. இந்த விதத்துல நம்ம யாருக்குமே இருபாலினருக்குமே சுதந்திரம்னு கிடையாது. So only a foolish man says there's no God. அதனால முட்டாள் தான் கடவுள் இல்லைன்னு சொல்லுவான். Instantly you can understand he's a fool. நமக்கு உடனே தெரிஞ்சிரும் இந்த மாதிரி பேசுறவங்க முட்டாள்கள். Just as a person driving erratically on the street without any regard for any traffic laws, he's a fool. போக்குவரத்துல சாலை விதிகளை மீறி ஒருத்தன் கண்ணா பின்னான்னு இஷ்டத்துக்கு ஓட்டிட்டு இருந்தானா நம்ம என்ன நினைப்போம்? அவனை பார்த்த உடனே அவன் முட்டாள்னு தான் நினைப்போம். If you have an accident, if you destroy something, if you kill someone, you will be tried for that. You will be sentenced. அப்படி காட்டு மிராண்டித்தனமாக ஓட்டி யாரையாவது கொண்டோ இல்ல ஏதாவது ஒரு பொருளுக்கு சேதம் விளைவித்தா உடனடியாக நீதிமன்றத்தில் நிறுத்தி வச்சு அவனுக்கு தண்டனை வழங்கப்படும். And if you're still in denial and still rebellious, your sentence can get even worse. அங்க போயும் நீங்க நான் செஞ்சது தப்பு இல்ல, நான் செஞ்சது சரின்னு புடிவாதம் பிடிச்சா அங்க உங்களுடைய அந்த தண்டனைக்கான இது அதிகமாகி மோசம்தான் ஆகும். Nobody can somehow or other escape what is already planned for them by material nature's laws. Nobody can escape this. பௌதீக இயற்கையின் சட்டங்களின்படி ஒவ்வொருத்தருக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அந்த விதிக்கப்பட்ட நிலையிலிருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது. As things come according to the invincible Kala, or the Lord in the form of his time factor, one simply has to accept. There's no use trying to counteract anything. It's impossible. காலத்தின் அமைப்புபடி யாருக்கு என்னென்ன விதிக்கப்பட்டிருக்கோ என்ன வருதோ அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே வேண்டும். அதை அவங்க மறுக்க முடியாது. The best thing is to use whatever valuable time we have while it lasts. இதுலயே சிறந்த இது என்ன, நம்ம கிட்ட எவ்வளவுக்கு எவ்வளவு விலை மதிப்பற்ற காலம் நம்ம கிட்ட இருக்கோ அதை விரயம் செய்யாம அதை சரியான விதத்துல நம்ம உபயோகிக்கணும். Then Prabhupada gives us a warning at the very end of his purport. இந்த பொருளுரையுடைய முடிவுல பிரபுபாதர் ஒரு எச்சரிக்கை விதிக்கிறார். Understanding that the purpose of the human form of life is to utilize our higher intelligence for the sake of liberation. Srila Prabhupada says if we misuse this opportunity, then we're condemned and put into more miseries, just like a prisoner. நம்ம என்ன முக்கியமா புரிஞ்சுக்கணும், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மனித வாழ்க்கை முக்திக்கான பாதைக்கு மிக எளிதானது, மிக சிறந்தது அப்படிங்கறத புரிந்து கொள்ளாமல் அந்த வசதியை தவறான விதத்துல புத்தி கெட்டு போய் செயல்பட்டோம்னா நம்ம நிச்சயமாக பலவிதமான துயரங்கள்ல இந்த வாழ்க்கையிலும் சரி எதிர்காலத்துல வரக்கூடிய வாழ்க்கையிலும் சரி போட்டு ஆழ்த்தப்படுவோம். And we've all got rings through our noses. All the Supreme Lord has to do is give it a little tug and we have to go where he wants us, period. இதுல ஒரு மாட்டுக்கு எப்படி மூக்கணாங்கயிறுங்கிறது எப்பொழுதுமே இருக்காங்க. அந்த மூக்கணாங்கயிறை ஒரு பக்கம் இல்ல இன்னொரு பக்கம் இழுத்தா போறோம். அது மாதிரி பகவான் நமக்கு ஏற்கனவே விதிங்கிற பேர்ல மூக்கணாங்கயிறை போட்டிருக்கார். எல்லாமே அவர் என்ன செய்வார், இந்த பக்கம் அவர் எந்த பக்கம் இழுக்கிறாரோ அந்த பக்கம் தான் நம்ம செல்ல வேண்டும். அதுதான் இங்க இயற்கையின் நியதி. How is it that the Supreme Lord controls us through the ring in the nose? Well, what is the problem with that? Well, how does it work? என்னது எப்படி மூக்கணாங்கயிறு போட்டுருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? மூக்கணாங்கயிறு மூலம் நம்மளை பிடிச்சி இழுக்கிறாங்க, கட்டுப்படுத்துறாரு கடவுள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது எப்படி செயல்படும் யோசிக்கலாம். If you ignore that ring, you feel pain. Period. Simple as that. நீங்க அந்த மூக்கணாங்கயிறு இருக்கு அப்படிங்கறத கவனம் இல்லாம நம்ம பாட்டுல இருந்தோம்னா நமக்கு வலி அப்படின்னு ஒண்ணு வரும். அந்த வலின்னு வரும் பொழுது இந்த மூக்கணாங்கயிறு இழுக்கப்படுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். Here in Vrindavan we have monkeys. இங்க விருந்தாவனத்துல நிறைய குரங்குகள் இருக்கு. Monkeys provide us with some insight into human foolishness. குரங்கின் வாழ்க்கையை பார்த்தா மனித வாழ்க்கையில எவ்வளவு முட்டாள்தனமாக நம்ம இருப்போம் அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் தெரிய வரும். Because according to Darwin, at least some human beings are descended from apes.
இந்த டார்வின் அப்படிங்கிற கொள்கையை ஏத்துக்கிட்டீங்கன்னா அவன் என்ன சொல்றான், ஒரு சில மனிதர்கள் இந்த மனித குரங்குகள் இருந்து வந்திருக்கான்னு சொல்றான். When you go out of your house in Vrindavan, you have to take a stick with you. நீங்க விருந்தாவனத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கன்னா வீட்டு நீங்க போகணும். And don't even think of carrying anything edible in your hands unless you're armed. நீங்க இந்த கையில குச்சி இல்ல இல்ல கையில வேற ஏதாவது பந்துக்கள் இல்ல அப்படின்னா நீங்க சாப்பாடு பொருளை கையில எடுத்துட்டே போக கூடாது. But even if it's not edible, they'll take that too. அவங்க வந்து சாப்பிடுற வஸ்துவோ சாப்பிடாத வஸ்துவோ எதுவா இருந்தாலும் புடுங்கிடுவாங்க இந்த குரங்குகள். Chashma, bead bags, cell phones, purses, you name it. They know what to do. இந்த குரங்குகளுக்கு கண்ணாடியை மூக்கு கண்ணாடியை புடுங்குறதோ இல்ல கையில இருக்கிற கைபேசியை புடுங்குறதோ இல்ல ஜபமாலையை கூட புடுங்குறதோ, நீங்க எந்த பர்ஸ் உங்ககிட்ட இருந்தா அதையும் புடுங்கிடும். எது இருக்கோ அதை வந்து அது புடுங்கிறதுக்கு சக்தி வாய்ந்தது. We don't see them, but they're watching us, just like thieves. நம்ம நடந்து போறச்ச நம்ம கண்ணுக்கு அதுங்களுக்கு தெரியாது, ஆனா அதனுடைய கண்ணுகளுக்கு நம்ம நல்லா தெரியும். In Loy Bajar, they loiter on the rooftops, watching everyone below what's going on, looking for opportunities. லோய் பஜார் அப்படிங்கிற அந்த அந்த கடை வீதியில போனீங்கன்னா தெரியும், அங்க இருக்கக்கூடிய மொட்டை மாடியில எல்லாம் உட்கார்ந்து இருக்கோம், திருடர்களை போல பாத்துக்கிட்டே இருக்கும், யாரு எங்க எப்படி போறாங்க எப்படி வந்து அபகரிக்கலாம் அப்படின்னு. They're scoping out the situation, looking for an opportunity to steal. இந்த யாருகிட்ட இருந்தாலும் எதையாவது திருடணும் அப்படிங்கிறதுக்காகவே அவங்க வந்து கண் வீசி வலை வீசி பார்த்து கொண்டிருக்கும் இந்த குரங்குகள். We've all seen human beings act like this as well, have we not? மனிதர்கள் கூட இந்த விதத்துல வாழ்றத நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா சில சமயங்கள்ல. But this is not human form of life. This is animal life. It is a misuse of human life. நான் ஒரு மனிதன் இந்த மாதிரி குரங்கு மாதிரியே இருந்தான்னா அவன் வந்து மனிதனுக்காக கொடுக்கப்பட்டுள்ள மனித வாழ்க்கையின் பயனை அவன் வந்து தவறாக பயன்படுத்துறான். இது மனிதர் வாழ்க்கையில, இது மிருக வாழ்க்கை. If we act like monkeys when we're human beings, if we act like dogs, hogs, camels, asses, etc., all the analogies that the Bhagavatam recommends, then we can expect such a disaster, such a restriction in our future lives. பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கிற போல ஒரு கழுதையோ ஒரு குரங்கோ இல்ல ஒரு நாயோ ஒரு ஒட்டகமோ இந்த மாதிரியான வாழ்க்கை நம்ம வாழ்ந்தோம், இந்த மாதிரிதான் இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு வந்து அதுக்கு தகுந்தாற் போல கட்டுப்பாடுகள் நம் மீது விதிக்கப்படும். So our advanced intelligence is not intended just to secure sense gratification as the animals do. Our advanced intelligence is meant to secure eternality. நம்மளுடைய உயர்ந்த புத்தி நமக்கு மிருகங்களை போல புலன் இன்பத்திற்குள்ளே உபயோகிக்கிறதுக்கு மட்டும் உபயோகிக்கப்படக்கூடாது. அந்த உயர் புத்தியை வச்சு கொண்டு நம்ம வந்து நித்திய வாழ்க்கையை எப்படி அடையிறது அப்படிங்கிறதுக்காக பயன்படுத்த வேண்டும். Of course, we are eternal whether we're in this material world or somewhere else. That cannot be changed. நம்ம வந்து நித்தியமானவர்கள். நம்ம வந்து இந்த பௌதீக உலகத்துல இருந்தாலும் சரி ஆன்மீக உலகத்துல இருந்தாலும் சரி அது மாற்றத்திற்கே உட்பட்டது அல்ல. But if we neglect our eternality while we're here, overwhelmed by the modes of nature, then we stay here. And staying here means we have to suffer so many miseries, like global warming, like thieves, like COVID-19, etc., etc. பௌதீக வாழ்க்கை பௌதீக இயற்கையின் குணங்களுக்கு நம்ம வந்து வசப்பட்டு நம்மளுடைய நித்தியத்துவத்தை மறந்தோம் அப்படின்னா நம்ம நிச்சயம் வந்து தவிக்கணும். பலவிதமான விதத்துல நமக்கு தவிப்போம். COVID-19 வரலாம், இல்ல இந்த மாதிரியான பலவிதமான குளோபல் வார்மிங் சொல்லப்படக்கூடிய வெப்பநிலை அதிகமாகி அந்த வெப்பத்துல தவிப்போம். எவ்வளவு சொல்ல முடியாத வியாதிகள்ல தவிக்க வாய்ப்பு உண்டு. Are you glad you don't live in southeastern Ukraine? இப்போதைக்கு தென்கிழக்கு பகுதியை யுக்ரைன்ல இருக்கிற தென்கிழக்கு பகுதியில யாரெல்லாம் வாழ்றாங்களோ உங்களுக்கு அவங்களுடைய நிலை என்னன்னு தெரியாது. நீங்க அங்க வாழணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு தெரியுமா என்ன நடக்குதுன்னு? They're currently being woken up in the middle of the night with air raid sirens. அவங்களுக்கு இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னா ஒவ்வொரு ராத்திரியும் பெரிய போர் முழக்கம் வந்து எழுந்து உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க.
Any minute, according to some liars, Russia is going to invade Ukraine. அவங்களுக்கு என்ன பயத்தை உண்டு பண்ணிருக்காங்கன்னா, ரஷ்யா வந்து எந்த நிமிஷம் கூட யுக்ரைன் அந்த நாட்டை அந்த பகுதியை வந்து ஆக்கிரமிக்க கூடும் அப்படிங்கிற பயத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. Of course, other liars say it will never happen. அதே மாதிரி இவங்க வந்து சொல்றவங்க வந்து இவங்க பொய் சொல்றவங்க தான். ஒரு பக்கம் வந்து நடக்கும் அப்படிங்கிறாங்க, இன்னொரு பக்கம் இது நடக்காது அப்படிங்கிறாங்க. At least with an animal, you know what their intention is. மிருகமாவது என்ன செய்யும் அப்படிங்கறத நம்பி நம்ம வந்து யூகிக்கலாம். Human animals keep you guessing. இந்த இரு கால் மிருகங்கள், மனித மிருகங்கள் வந்து என்ன செய்யும்னு யாருனாலையும் சொல்ல முடியாது. So Yudhishthira Maharaj, also Sanjaya, they're both being consoled here by Narad Muni. Narad Muni has a habit of showing up at opportune moments like this. நாரத முனிவர் வந்து யுதிஷ்டிர மகாராஜருக்கும் சஞ்சயருக்கும் ஆறுதல் கூற அவர் அந்த இடத்துல தோன்றுறார். நாரத முனிக்கு ஒரு பிரத்யேகமான குணம் என்னன்னா, இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலைகள் இருந்ததுன்னா அந்த இடத்துல உடனடியாக அவர் தோன்றி அந்த புண்ணியவான்களுக்கு ஆறுதல் கூறுவது அவருடைய இயற்கை. It's well known. We see this throughout the Shastra. He just turns up at the right moment. நம்ம சாஸ்திரத்தை படிச்சோம்னா தெரிய வரும், நாரத முனி எப்பவுமே வந்து இக்கட்டான சூழ்நிலை எங்கெல்லாம் இருக்கோ அங்க திடீர்னு நாரத முனி தோன்றுகிறார். You don't require a specific Shastric statement saying that this is his nature. You can observe it for yourself, pratyaksha praman, just by reading Srila Prabhupada's books. நம்ம சாஸ்திர பிரமாணம் ஏதாவது இருக்கா, இப்படி சொல்றீங்க நாரத முனி எப்ப வேணாலும் கஷ்டமான சூழ்நிலையில தோன்றுவார், சரியான இடத்துக்கு தோன்றுவார் அப்படின்னு சொல்றீங்க, அதுக்கு என்ன சாஸ்திர பிரமாணம்னா, சாஸ்திர பிரமாணம் தேவைன்றது இல்ல. பிரபுபாதுடைய புஸ்தகங்களை படிச்சோம், புராணங்கள்ல படிச்சோம்னா இது பிரத்யக்ஷமா நாம பார்க்க முடியுது. And similarly, you don't really require a specific Shastric statement that affirms that women and homosexuals and criminals do not become acharyas. இதே போல நீங்க வந்து இப்ப பெண்களும் சரி, இல்ல குற்றவாளிகளும் சரி, இல்ல இந்த ஹோமோசெக்சுவல்ஸ் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான நபர்கள் பாவகரமான செயல்களை செய்யறவங்க எல்லாம் ஆச்சாரியர்கள் ஆகவே முடியாது அப்படிங்கிறதுக்கு நீங்க போய் சாஸ்திர பிரமாணம் தேடணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா இன்னைக்கு அது வந்து வேற விதமாக போயிட்டு இருக்கு. அந்த மாதிரியான இது அது பேச ஆரம்பிச்சோம்னா அதுக்குன்னு தனியா பேச வேண்டி வரும். So here Narad Muni has appeared and he's begun to speak about to Sanjaya and Yudhishthira about the truth of the self. இப்ப இங்க என்ன நடக்குது, நாரத முனிவர் வந்து சஞ்சயருக்கும் யுதிஷ்டிரர் முன்னாடி தோன்றி ஆத்மாவின் இயற்கை என்ன, அந்த உண்மை என்ன, ஆத்ம உண்மை என்ன அப்படிங்கறத பத்தி பேசுறாரு. He can see that Yudhishthira Maharaj is grieving, and so he's a little bit gentle, but he's very clear at the same time. யுதிஷ்டிர மகாராஜர் ரொம்ப வருத்தத்துல இருக்கார் அப்படிங்கறத அவரால் நிச்சயம் பார்க்க முடியாது. அதே சமயத்துல அவர் கடுமையான வார்த்தைகளை சொன்னா கூட அவர் வந்து அவருக்கு தகுந்த மாதிரி ஆறுதல் கூறும் வார்த்தைகளே சொல்றாரு. So the first thing he says is, do not lament. எடுத்த உடனே அவர் சொல்றது என்ன, கவலைப்படாதே. Of course Maharaj Yudhishthira will lament. இருந்தாலும் யுதிஷ்டிர மகாராஜர் வந்து வருத்தத்துலதான் இருப்பார், கவலைதான் கொள்வார். It's natural. ஏன்னா அது அவருடைய இயற்கை. And just like in Bhagavad Gita, Arjuna in chapter 2, text through say 25 through 28 or so, he's also telling Arjuna not to lament. பகவத் கீதை 2வது அத்தியாயம் 25வது ஸ்லோகத்திலிருந்து 28வது ஸ்லோகத்தை நம்ம படிச்சோம்னா நமக்கு தெரியுது, கிருஷ்ணரும் சொல்றாரு அர்ஜுனருக்கு, நீ வந்து கவலைப்படாத அப்படின்னு. And of course Arjuna is going to lament. He has to kill his family members. ஆனா அர்ஜுனன் நிச்சயமாக கவலை கொள்ள வேண்டியதுதான், ஏன்னா அவருடைய பந்துக்களை வந்து அவர் கொல்ல வேண்டிய சூழ்நிலையில் இருக்கு. So the point is that sometimes we require this higher